Hi student, welcome to all. 7th Max, Chapter 8, Vector Algebra, Vector இயற்கணிதம். சரி, இப்போ இதில் நம்ம அதாவது போன இதில் என்ன பார்த்தோம், மிட் பாயிண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதில் உள்ள எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னும் ஒரு சம் பாக்கி இருக்கு. அந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த கான்செப்ட் போகலாம். புக்கில் சம் பார்த்துட்டு வருவோம். சார் ஸ்க்ரீன் எனேபிள் பண்ணுங்க சார். ஓகே, சம் வந்து இது முக்கியமான சம், இது அதிகமா வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய சம் இது. அதனால தரமா பாத்துங்க. 8.3 நம்ம வந்து 8.1ல லாஸ்ட் சம் 12th சம். ஏபிசிடி என்ற நாற்கரத்தில் ஏசிபிடி நடுப்புள்ளிகள் இ மற்றும் எஃப், இந்த மிட் பாயிண்ட் நடுப்புள்ளியை வச்சு நிறைய போன தடவை போட்டோம் இல்லையா? எல்லா சம் முக்கியமான சம் தான் எல்லாமே. இப்போ இது வந்து அதிகமா கேட்கக்கூடியது, 5 மார்க்ல கேட்குறாங்க, அதிகமா பாத்துங்க. இப்ப ஏசினுடைய மையப்புள்ளி ஈன்னு கொடுத்துருக்காங்க, பிடினுடைய மையப்புள்ளி எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஏபி வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர் பிளஸ் சிபி வெக்டர் பிளஸ் சிடி வெக்டர் ஈக்குவல் டு 4EF. ஓகேவா? 4EFங்கிறது நம்ம லாஸ்ட் LHS ஈக்குவல் டு RHS அப்படிங்கிறத நம்ம இது கொண்டு வரணும் என நிறுவுக. ஓகேவா? சரி, இங்கிலீஷ் மீடியம் பார்க்கலாம். ABCD is coordinator and EF midpoints of AC and BD respectively, then prove that the result proved. ஓகேவா? சரி, இப்ப ரெண்டு என்ன மிட் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க, எதுக்கு இடையில இருக்கு அப்படிங்கறதும் அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம இத ரிசல்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணோம், ஹென்ஸ் இது LHS ஈக்குவல் டு RHS அப்படிங்கறத நம்ம கொண்டு வரோம். சரி, ஓகே. இப்ப கோஆர்டினேட்டர் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அந்த படத்தை வரைஞ்சி அதுல என்ன செய்யணும், மிட் பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கணும். படம் போட்டோம்னா நம்ம ஓரளவு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், எப்படி போடணும் என்ன அப்படிங்கறத ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, எக்ஸசைஸ் 8.1. ஓகே, அதில் 12th சம் சொல்லிட்ட முன்னாடியே இம்பார்ட்டன்ஸ் சம். ஓகே, இதுல என்ன அப்படிங்கறத நான் ப்ரூவ் தட் மட்டும் போடுறேன். அப்புறமா நம்ம சொல்யூஷன்ல என்னென்ன கிவன்ல கொடுத்துருக்காங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ப்ரூவ் தட்டை முதல்ல கொடுத்துரு என்ன அப்படி. ஏபி வெக்டர் பிளஸ் ஏடி வெக்டர் பிளஸ் சிபி வெக்டர் பிளஸ் சிடி வெக்டர் ஈக்குவல் டு 4EF. ஓகே, இதான் வந்து ப்ரூவ் தட் நிறுவுக. சரி, இப்போ இது ஏன் எழுதியிருக்கேன்னா, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த படத்துல இருந்து எடுக்கணும். அதுக்கு அது தெரிஞ்ச சம் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுல இருந்து எழுத முடியும். இப்ப கோஆர்டினேட்டர் அப்படின்னு கொடுக்கறதுனால நம்ம அதை போட்டுப்போம். ரொம்ப சாய்வுல போட்டா அது பேர்ல இது வந்துடும். ஓகே, இப்ப இதுல 2 டயகனல், இது வந்து A, இது வந்து B, CE, CD, ABCDங்கிறது கோஆர்டினேட்டர். சரி, இப்போ இதுல வந்து மிட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு, எதனுடைய மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசியினுடைய மிட் பாயிண்ட் இருக்கு. ஏசி, இதனுடைய ஏசியில மிட் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஈங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுல வந்து பிடி, இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிப்போம். இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை LHS இந்த படம் மூலமா நம்ம பிரிச்சு எழுதிப்போம். லாஸ்டா ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கணும், தனித்தனியா கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர், இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? சரி, இப்ப இந்த படம் மூலமா நம்ம ஒவ்வொரு இதா எடுத்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப இதுல என்ன, இந்த மிட் பாயிண்ட்ங்கிறத நம்ம இதுல எழுதிடுவோம். கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்கோம் அதை கிவன்ல எழுதிடுவோம். கிவன் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. கிவன் ABCD இது எல்லாமே கிவன் இருக்கு. பி ஏ கோஆர்டினேட்டர். ஓகேவா? DQUA DRI LATERAL நீங்க போட்டுட்டு இல்லைன்னா கீழே கூட 2 புள்ளி வச்சுட்டீங்கன்னா அதோட சுருக்கம் போட்டுக்கலாம். ஓகே, அப்படி இருக்கு. அடுத்தது
இது கிவன்ல இருக்கு. அடுத்தது இ அண்ட் எஃப் மிட் பாயிண்ட் இல்லையா, அதுவும் கிவன்ல இருக்கு. அது என்னது? பி த மிட் பாயிண்ட் ஆஃப் என்னென்னது? ஏசி அண்ட் பிடி. இந்த ஆர்டர் கரெக்டா இருக்கணும். இங்கிறது எதுக்கு? ஏசிக்குள்ளது. எஃப்ங்கிறது பிடிக்குள்ளது. அதனால அதை மாத்திடக்கூடாது. ஆர்டர் கரெக்டா எழுதுங்க. அப்ப ஏசி அண்ட் பிடி. ஓகேவா? இந்த ஆர்டர் கரெக்ட். சரி, இப்ப இதை கொடுத்துட்டாங்க, இதை எழுதியாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி மிட் பாயிண்ட் கொடுத்ததுனால இதை நடுவுல பிரிக்கிற மாதிரி இப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன். ஒரு இங்க வந்து ஏ, இது வந்து சி இல்லையா? இப்ப நடுவுல என்ன பிரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? ங்கிறது பிரிக்குது. இந்த மாதிரி மிட் பாயிண்டா இருந்தா நமக்கு ஒரு கண்டிஷன் என்ன தெரியும்? என்னன்னா இது ஈக்குவல் டு இது, அதாவது ஏஇ ஈக்குவல் டு இசி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். மிட் பாயிண்டா இருக்கும்போது இதனுடைய லெங்க்த்தும் அளவும் ஒன்னா இருக்கும். மிட் பாயிண்டா இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? therefore ஏஇ வெக்டர் இருக்கு இல்லையா, ஏஇ ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம்? இசி. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? ஒரு மிட் பாயிண்ட் வச்சு நம்ம ஒரு ரிசல்ட் எழுதிருக்கோம். அதே மாதிரி அடுத்த மிட் பாயிண்ட் என்ன இருக்கு? இந்த மிட் பாயிண்ட். இதுல இருந்து நீங்க இப்படி சாய்வெல்லாம் போட்டுக்கலாம், இல்ல நேரம் எப்படியும் போட்டுக்கலாம். இது என்னது? பி டி. இதுக்கு மிட் பாயிண்ட் என்ன? எஃப் இல்லையா? அப்ப இதனுடைய இது என்ன எழுதிக்கலாம்? எப்படி எழுதிக்கலாம்? பிஎஃப் ஈக்குவல் டு இது என்னது? எஃப்டி. ஓகேவா? இந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிற கண்டிஷனை வச்சு நம்ம ரெண்டு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இப்ப இந்த பிஎஃப்பும் எஃப்டியும் என்னது? சேம் லெங்த். அப்ப பிஎஃப் ஈக்குவல் டு என்ன போடலாம்? எஃப்டி அப்படிங்கிறத கொண்டு வந்துருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்ப இது எல்லாமே இது வந்து கிவன்ல இருக்கு, இது நம்மளா எழுதிருக்கோம். ஓகேவா? இப்ப இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப வந்து இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒண்ணா இதை எடுத்துப்போம். ஏபி வெக்டர் இதை முதல்ல எடுத்துப்போம். ஓகேவா? சரி, இது எல்லாமே நம்ம சேமா எடுத்துக்கனால வரிசை இதுலயே அழிச்சுப்போம். இந்த படம் மட்டும் இருக்கட்டும், நான் இந்த சைட் அழிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஒண்ணா ஏபி வெக்டர் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஏபி வெக்டர் 12th சம். ஓகேவா? எந்த சம் தெரியாம போயிடும், அதுக்காக போட்டுரும். ஓகே, இப்போ இதுல வந்து ஏபி வெக்டர் இதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னா எல்லாமே எது வழியா நம்ம கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட் ஆன்சர்ல ரூதட்ல என்ன இருக்கு? 4EF அப்படின்னு இருக்கு லாஸ்ட் ஆன்சர்ல. அப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே இந்த EF வர மாதிரி தான் நம்ம பிரிச்சுக்கணும் இந்த வெக்டர்ல. ஓகேவா? அப்ப நம்ம EF இந்த மிட் பாயிண்ட் வழியா தான் நம்ம கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஏபி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வழியா எப்படி பிரிக்கலாம்? ஓகேவா? எப்படி பிரிக்கலாம்? ஏஇ இஎஃப் எஃப்பி பிரிக்கலாமா? இந்த இந்த இது மாதிரி. ஓகேவா? ஏஇ இஎஃப் பிஎஃப் எஃப்பி சொல்லலாமா? ஓகே, என்ன பண்ணோம்? ஏஇ இது இருக்கு. ஓகேவா? அடுத்தது இஎஃப், அடுத்தது எஃப்பி. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இனிஷியல் வெக்டர் ஆரம்பம் வந்து இதுல இருக்கணும். ஸ்டார்டிங்ல வந்து ஏ, இந்த இனிஷியல் இருக்கு இல்லையா, தொடக்க புள்ளி இங்க இருக்கணும், முடிவு புள்ளி கண்டிப்பா முடிவுல இருக்கணும். நம்ம அதே மாதிரி தான் பிரிச்சுக்கணும். ஓகேவா? அப்ப ஸ்டார்டிங் வந்து இதுல என்ன இருக்கு? இனிஷியல் ஏ வெக்டர் இருக்கு, டெர்மினல் வெக்டர் பிங்கிறது லாஸ்டா இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம பிரிச்சது கரெக்டா. ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம என்ன வச்சோம்? இதுல ஏடி அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் படியே கண்டுபிடிச்சுங்க. இது எல்லாத்தையும் லாஸ்டா கூட்டணும். ஓகேவா? சரி, இப்ப ஏடியும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இஎஃப் வழியாவே பிரிக்க போறோம். எப்படி இருக்கு பாருங்க, இப்படி பிரிக்கணும். இஎஃப் வரணும் இல்லையா? அப்ப ஏஇ இதுல என்னதான் வரும்? ஏஇ தான் வரும். ஏஇ பிளஸ் இருக்கா இஎஃப் வழியா தான் பிரிக்கணும். அப்ப ஏஇ இஎஃப் எஃப்டி இந்த பக்கம் வந்துருங்க. ஏன்னா நமக்கு வேண்டியது என்னது? ஏடி தான் இல்லையா? அப்ப ஏஇ இஎஃப் எஃப்டி, இஎஃப் வழியா நம்ம பிரிச்சாச்சு. எஃப்டி முடிஞ்சிச்சா? அப்படி டெர்மினல்ல இனிஷியல் கரெக்டா வருதா? இனிஷியல் என்ன இருக்கு? ஏ இருக்கு, டெர்மினல்ல டி இருக்கு, கரெக்டா இருக்கு. ஓகேவா? சரி, அதை செக் பண்ணீங்க. ஓகே, இப்ப இது முடிஞ்சிருச்சு. அடுத்த வெக்டர் என்ன கிவன்ல கேட்டிருக்காங்களோ அதை பிரிச்சுக்கலாம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? சிபி. ஓகேவா? இதுவும் இஎஃப் வழியா தான் போடணும். சிபி ஆரம்பது என்னது? சி இருக்கு, இனிஷியல் சி இருக்கு, டெர்மினல் பி இருக்கு இல்லையா? சரி, சிங்கிறது எங்க இருக்கு? இதோ இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல இருந்து நம்ம கொண்டு வருவோம். ஓகேவா? எப்படி கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட் சிஇ. ஓகேவா? பி இப்படி வருது. ஓகேவா? இப்படி வரும்.
நம்ம நடுவுல இஎஃப் எல்லாத்துலயுமே இஎஃப்ங்கிறது நம்ம கண்டிப்பா வந்தாதான் நமக்கு ஆன்சர்ல கொண்டு வர முடியும். ஆனா எல்லாமே இஎஃப் வழியா தான் பிரிக்கணும். சரி, அடுத்தது என்னது? சிஇ. ஓகேவா? சிஇ. அடுத்தது என்ன? இஎஃப், எஃப்பி. ஓகேவா? ஓகே. இனிஷியல் சி இருக்கா? டெர்மினல் பி இருக்கா? ஓகே, கரெக்டா? ஓகே, இது பிரிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அதை போட்டுப்போம். சிடி. ஓகேவா? சிடி எங்க இருக்கு? சி இந்த இருக்கு, சி இங்க இருக்கு, டி. ஓகேவா? இப்படி டைரக்டா போடுறதுக்கு போல இந்த இஎஃப் வழியாவே நம்ம என்ன பண்ணுவோம்? கொண்டு வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சிஇ. இதுல என்ன வரும்? சிஇ பிளஸ் இங்க இருக்க இஎஃப் வழியா தான் வரணும். இஎஃப் பிளஸ் எதுல முடியுது? டில முடியுது. அப்ப எஃப்டி. ஓகேவா? புரியுதா? இந்த சிடிங்கிறத இந்த இஎஃப் வழியா நம்ம கொண்டு வரும்போது சிஇ இஎஃப் எஃப்டி. ஓகேவா? இதுல இனிஷியல் என்ன? சி இருக்கு, டெர்மினல் என்ன இருக்கு? டி இருக்கு. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? கரெக்டா இருக்கா? ஓகே. அடுத்தது லாஸ்ட் வந்து என்ன இருக்கு? முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஏடி ஏடி பிளஸ் ஏபி ஏடி சிபி சிடி, அவ்வளவுதான். 4 கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் என்ன கொண்டு வரணும்? 4EF அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? சரி, இப்ப இதுலயே என்ன போடலாம்? இந்த ரெண்டுமே தேவைப்படும். அப்படி இருக்கிற படம். இப்ப என்ன பண்ண போறோம்? ஏபி பிளஸ் ஏடி பிளஸ் சிபி பிளஸ் சிடி. ஓகேவா? 4த்தையும் ஆட் பண்ணலாமா? ஈக்குவல் டு இதுல என்ன எல்லாம் இருக்கும், என்னென்ன இருக்கோ நம்ம அப்படியே வந்து இதை மறுபடியும் இன்னொரு தடவை நீட்டா எழுதிட்டு போக வேண்டாம். இதுலயே நம்ம சுருக்கிக்கலாம். எத்தனை ஏஇ இருக்கு? 2AE இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதிடலாம்? 2AE. ஒரே ஸ்டெப்லயே நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, 2AE இது. அடுத்தது பிளஸ் இஎஃப் மட்டும் இருக்கட்டும், அது லாஸ்டா போட்டுக்கலாம். அடுத்தது இந்த சைட் கீழே வாங்க. இங்க என்ன இருக்கு? சிஇங்கிறது எத்தனை இருக்கு? 2 தான் இருக்கு. அப்ப 2CE. முடிஞ்சிச்சா? அடுத்தது எஃப்டி. எஃபிங்கிறது எத்தனை இருக்கு? இங்க ஒரு எஃப்பி இருக்கு, இங்க ஒரு எஃப்பி இருக்கு இல்லையா? அப்ப அதை என்ன எழுதிக்கலாம்? 2FB அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது எஃப்டி எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அதையும் என்ன பண்ணிக்கலாம்? 2FD. இப்ப எல்லாமே 2 இருக்கிறதுனால எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு? ஒரே வேலையா முடிச்சாச்சு. இப்ப லாஸ்டா என்ன பாக்கி இருக்கு? இஎஃப் ஒண்டி தான் இருக்கு. எத்தனை இஎஃப் இருக்கு? 4 இஎஃப் இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம்? பிளஸ் 4EF. அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணியாச்சு? இது எல்லாத்தையும் அப்படியே டைரக்டா ஒரே நீளமா போடாம இதுலயே என்ன பண்ணியாச்சு? சுருக்கி அப்படியே போட்டாச்சு. ஓகேவா? இதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே 0ன்னு ஆக்கினாதான் நமக்கு இந்த ஆன்சர் வரும் இல்லையா? லாஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கு? 4EF இருக்கு. இந்த ஆன்சர் தான் வரணும். இது எல்லாம் 0 ஆயிடும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். அட்ஜஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே என்னன்னு வச்சிருக்கோம்? இந்த ஏஇ ஈக்குவல் டு இசின்னு வச்சிருக்கோம். இன்னொன்னு பிஎஃப் ஈக்குவல் டு எஃப்டின்னு வச்சிருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணா நம்ம 0ங்கிறத கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்ப 2 எதை நான் ஜாயின் பண்ணிப்போம்? 2AEயும் சிஇயும் ஜாயின் பண்ணிப்போம். அதே மாதிரி இதுல வந்து 2BFயும் ஓகேவா எஃப்டியும் ஜாயின் பண்ணிப்போம். லாஸ்டா பிளஸ் 4EF. ஓகேவா? இது இருக்கட்டும். இது மட்டும் நான் அழிச்சிடல. கீழே உள்ளது நமக்கு தேவை, அந்த ஈக்குவலுக்காக வச்சிருக்கேன். ஓகே, லாஸ்ட் என்ன இருக்கு? 4EF. அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கு? ஈக்குவல் டு 2 இருக்கு. கொஞ்சம் நேரம் எழுதிக்கிறேன், கீழே எழுதுறது தெரியல. 2 இன்ட்டு ஏஇ பிளஸ் சி. ஓகே, இதுக்கப்புறம் உள்ளதுதான் இது. ஓகேவா? சரி, இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்க என்ன இருக்கு? ஏஇ இருக்கு. ஏஇ அப்படியே வச்சுங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்? ஏஇ வந்து எதுக்கு சமம்னு சொல்லியிருக்கோம்? ஏஇ ஈக்குவல் டு இதுல இருந்து என்ன சொல்லியிருக்கோம்? ஏஇ ஈக்குவல் டு இசி அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? இதை என்ன பண்ணலாம்? இந்த சி இருக்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை என்ன இதை அப்படியே வச்சுப்போம் முதல்ல. ஓகேவா? இப்ப இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நம்ம மாத்தி எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதிக்கலாம்னா, சிஇய
டைரக்ஷன் மாத்தும் போது மைனஸ் வந்துடும். நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணி என்ன பண்ணணும், ஜீரோன்னு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம மதிப்பு மாறாம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப பாருங்களேன், இந்த சின்னு இருக்கு இல்லையா, இது என்ன எழுத போறோம், இசின்னு எழுத போறோம். என்ன பண்ண போறோம், சிஏ இசின்னு எழுத போறோம். அப்ப டைரக்ஷன் மாத்தும் போது கண்டிப்பா சைன் என்ன ஆகும், மாறும். அப்ப மைனஸ் இசி. முடிஞ்சிருச்சா? அது மாதிரி அடுத்தது அட்ஜஸ்ட் பண்ணலாமா, 2 இன்ட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம், எஃப்பி அப்படியே வைங்க, மைனஸ் இத டைரக்ஷன் மாத்துங்க, டிஎஃப்னு ஆயிடும். ஓகேவா? இது என்ன ஆயிடும், டிஎஃப். லாஸ்ட் 4EF அது அப்படியே தான் இருக்கும், ஒண்ணு பண்ணது. அது அப்படியே தான் நமக்கு வேணும், அதனால அப்படியே வச்சுக்கிறோம். இப்ப இதுல என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, 2 இன்ட்டு ஏஇ, ஏஇக்கு மேல ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இசி போடலாம். அப்ப ஏஇக்கு மேல இசி போடுங்க, மைனஸ் இசி. முடிஞ்சிருச்சா? இதை நான் முடிச்சுட்டு இதை அழிச்சிடறேன். ஓகேவா? ஒண்ணு முடிஞ்சிருச்சு, இந்த டேர்ம் ஓவர். ஓகே, அடுத்தது பாருங்க, அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிளஸ் 2 இன்ட்டு எஃப்பி அல்லது பிஎஃப் இருக்குல்ல, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், எஃப்பி. ஓகேவா? சரி, மைனஸ் டிஎஃப். இதுல வந்து நம்ம திருப்பி இதுல எஃப்பின்னு போட்டிருக்கோம், அதனால இதுலயும் என்ன பண்ணுங்க, மாத்தி டிஎஃப்னு போடுங்க. இங்க என்ன ஆர்டர்ல இருக்கோ அந்த ஆர்டர்ல இதுல எழுதிங்க. ஓகேவா? இங்க எஃப்பின்னு வச்சதுனால நம்ம இங்க இதை எப்படி திருப்பி எழுதிருக்கோம், எஃப்பி எஃப்பி ஈக்குவல் டு டிஎஃப் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம இங்க எஃப்பிக்கு பதிலா நீங்க என்ன போடலாம், டிஎஃப் அப்படின்னு போடலாம். போட்டாச்சு, இது முடிச்சிருங்க. பிளஸ் 4EF. ஓகேவா? எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணிடலாம், இதுவும் கேன்சல் ஆயிடும், இது 0 வந்துடும், இது 0 வந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்கு, 4EF. முடிஞ்சிருச்சா? தட் இஸ் ஈக்குவல் டு RHS. therefore LHS என்ன எடுத்துக்கிட்டோம், இதான் LHS. ஓகேவா? இது என்ன, LHS. அப்ப therefore LHS equal to RHS கொண்டு வந்தாச்சு. hence proved. அவ்வளவுதான். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த பிரிக்கிறது இதை முடிச்சுட்டீங்கன்னா நம்ம இங்க இந்த ரெண்டு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம 0ன்னு கொண்டு வந்துட்டா பேலன்ஸ் 4EF அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? புரியுதா? ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் சொல்லியிருக்கேன். இது நல்லா தரவா நீங்க என்ன பண்ணுங்க, போட்டு பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆகும், ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் எழுதி ஃபுல் மார்க் நீங்க இதுல வாங்கிடலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸ் ஓவர். 8.1 வந்து முடிச்சிட்டோம் நம்ம. சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இப்போ என்ன பண்ணுவோம், அந்த என்ன இதுவோ அந்த கான்செப்டை பார்த்துட்டு அப்புறம் புக்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூனிட் வெக்டர். இது ஏற்கனவே நான் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருக்கேன். ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன்ல யூனிட் வெக்டர் அதாவது அலகு வெக்டர். யூனிட் வெக்டர்னா இதுக்குள்ள ஃபார்முலா பார்ப்போம். இதுக்கு யூஸ் பண்ற சம் வந்து என்ன பண்ண போறோம், நம்ம பின்னாடி போட போறோம். இது இந்த ஃபார்முலா வழியா உள்ளது. இப்போ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நான் கொடுத்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, a cap equal to a vector divided by modulus a. அதாவது a வெக்டர்னு ஒரு வெக்டர் கொடுத்துருப்பாங்க, அதாவது i plus 2j plus 3k எப்படின்னு ஒரு வெக்டர் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சம் கொடுத்துருவாங்க. இதுல என்ன பண்ணுங்க, யூனிட் வெக்டர் கண்டுபிடிங்க. ஃபைண்ட் தி யூனிட் வெக்டர் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்தா நீங்க என்ன செய்யணும், மேல உள்ளதை அப்படியே போட்டுக்கணும், கீழே உள்ளதுக்கு மாடுலஸ் மேக்னிடியூட் எடுக்கணும். மேக்னிடியூட்னா எந்த அளவு தமிழ்ல இல்லையா, அப்படியே மேக்னிடியூட்னா ரூட் ஆஃப் அப்படின்னு எடுத்து இதை தனியா ஸ்கொயர் பண்ணும், இதை தனியா ஸ்கொயர் பண்ணும், இதை தனியா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு வேண்டிய மேக்னிடியூட் கிடைக்கும். இது வந்து ஃபார்முலா, யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இது. ஓகேவா? சரி, இது எக்ஸாம்பிளுக்காக ஒரு பேசும். ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்தது இது ஒரு கான்செப்ட். அடுத்தது டைரக்ஷன் ரேஷியோ அப்படின்னு ஒரு கான்செப்ட். இதை நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கலாம். அதனால ஃபார்முலாவே இதுல சொல்லிடுறேன் என்னங்கிறது. டைரக்ஷன் ரேஷியோ அப்படின்னா தமிழ்ல திசை விகிதம். ஓகேவா? திசை விகிதம் அப்படின்னு அர்த்தம். இது டைரக்ஷனாலே திசைங்கிறது தெரியும், இது திசை விகிதம். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலா, இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு.
இப்ப இதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா இதுல பாருங்க, ஒரு உதாரணம் சொல்லி சொன்னா உங்களுக்கு ஃபார்ம்லாம் ஞாபகம் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இதே உதாரணம் எடுத்துங்களேன். ஏ வெக்டர் ஈக்குவல் டு I plus 2J plus 3K அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல உள்ள வேல்யூ இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட் என்னென்ன, ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 2, கேயோட கோஎஃபிஷியன்ட் 3 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதனுடைய கோஎஃபிஷியன்ட்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எடுத்து எழுதுறதுக்கு பேரு தான் டைரக்ஷன் ரேஷியோ. ஓகேவா? அப்ப இது ஜெனரலா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை எக்ஸ், இது ஒய், இது இசட். எப்போதுமே டைரக்ஷன் சொல்லும்போது எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட் கே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படின்னு வரும். புரியுதா இல்லையா? இந்த கோஎஃபிஷியன்ட் எழுதுறதுக்கு பதிலா நம்ம ஜெனரல் இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னது, இதே வச்சு நம்ம ஃபார்முலா எழுதணும்னா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் கமா ஒய் கமா இசட். நம்ம கணக்குல இருந்து இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதுறது தான் டைரக்ஷன் ரேஷியோ. இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டாங்கன்னா இதுல ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஜேனுடைய கோஎஃபிஷியன்ட் 2, கேனுடைய கோஎஃபிஷியன்ட் 3 அப்படிங்கறத நம்ம எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் என்னது, டைரக்ஷன் ரேஷியோ. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு கான்செப்ட் ஓவரா புரியுதா? ஜெனரலா நான் சொல்லிட்டேன். எக்ஸ் எதுன்னு சொல்லியிருக்கேன், இது ஐயோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ், இது வந்து எக்ஸ்ஐ ஒய் ஒய்ஜே இசட் கே அப்படின்னு சொல்றது. 1 2 3க்கு மேல எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஜெனரலா டைரக்ஷன் ரேஷியோ. ஓகேவா? இது ரெண்டும் ஓவரா. அடுத்து இதே மாதிரி அடுத்தது டைரக்ஷன் கொசைன். இந்த ரெண்டும் முக்கியமானது. இது வந்து 1 வேர்டும் கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க் வரைக்கும் கேட்பாங்க. அந்த டைரக்ஷன் ரேஷியோ சப்போஸ் ஒரு 2 சப்டிவிஷன் சேர்த்து கேட்டா 5 மார்க்ல கூட வரலாம். ஓகேவா? அதனால இந்த ரெண்டு கான்செப்ட் நல்ல யூனிட் வெக்டர் மேக்ஸிமம் 2 மார்க்ல கேட்கக்கூடியது. ஓகேவா? சரி, அடுத்த கான்செப்ட் என்ன, டைரக்ஷன் கொசைன்ஸ். ஓகேவா? டைரக்ஷன் கொசைன்ஸ். சரி, இது வந்து தமிழ்லையும் சொல்லிடுறேன். தமிழ்ல வந்து திசை கொசைன். அதாவது கொசைன்ங்கிறது நமக்கு காஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கொசைன், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம காஸ் சைன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த காசு தான் கொசைன். நம்ம ஃபுல்லோட அதோட சுருக்கம் தான் காசு. ஓகேவா? சரி, இப்ப இது என்னது, திசை கொசைன். தமிழ்ல எப்படி எழுத வேண்டியதான், கொசைன் அப்படின்னு. ஓகே, இப்ப இதுல என்ன அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இதே சம் அதேலயே ஃபார்முலா வந்து எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர். அந்த வெறும் எக்ஸ் ஒய் இசட் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து ஆர் அப்படிங்கறத நம்ம டிவைட் பண்ணோம். இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் இசட் ஸ்கொயர்ட். இது என்ன மிஸ், எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட். ஆறுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆரோட வேல்யூ எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே. இந்த எப்ப இந்த ஐஜேகே வருதோ இந்த கேப் போட்டுருணும் மெயினா, நீங்க அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஐஜே இசட்கே இதே மாதிரி இருக்கும் ஆரோட வேல்யூ. ஓகேவா? இந்த ஆரோட வேல்யூல இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, ஐயோட கோஎஃபிஷியன்ட், ஜேயோட கோஎஃபிஷியன்ட், இசட்டோட கோஎஃபிஷியன்ட், இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தீங்கன்னா அதான் ஆரோட மதிப்பு. ஓகேவா? அதை தூக்கி என்ன பண்ணும், இதுல போடணும். எக்ஸ் ஒய் இசட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அது டைரக்ஷன் ரேஷியோல கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் எக்ஸ் மேல போடணும், ஜேயோட கோஎஃபிஷியன்ட்டை இதுல போடணும், இசட்டோட கேயோட கோஎஃபிஷியன்ட்டை இங்க போடணும். எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணலாம், இந்த ஆரை டிவைட் பண்ணீங்கன்னா அதான் எதுக்குள்ள ஃபார்முலா, டைரக்ஷன் கொசைன்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? அப்ப அந்த ஃபார்முலா புரியுதா? ஓகே, இது வந்து டைரக்ஷன் கொசைன், திசை கொசைன் அப்படிங்கிறது அதோட வேறு. ஓகே, இந்த 3 கான்செப்ட் ஓவரா. ஓகே, இப்ப இந்த 3 கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா நம்ம அடுத்தது எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? இப்ப எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் சம் ஒன்று போட்டுட்டு அப்புறமா நம்ம எக்ஸசைஸ்க்கு வரலாம். ஓகே, எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா வச்சு போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் வெக்டர் உள்ள ஃபார்முலாவில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஃபைண்ட் எக்ஸாம்பிள் 8.4. ஃபைண்ட் த யூனிட் வெக்டர். ஓகேவா? சரி, அலகு வெக்டர். ஓகே, ஃபைண்ட் த யூனிட் வெக்டர். சம் வந்து 5i minus 3j plus 4k. ஓகேவா? நீங்க மீது எது எழுதினாலும் நம்ம இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி நம்பர் எழுதுனா
ஏபி வெக்டர் அப்படின்னு போட்டா இப்படி டைரக்ஷன் போடுவோம். ஐஜேகே போட்டா கண்டிப்பா கேப் போடுங்க ஞாபகமா. ஓகேவா? நம்ம எப்படிமா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? கேப் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது. ஓகே சரி, இப்ப இது ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம்? இதுக்கு அலகு வெக்டர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? யூனிட் வெக்டர் ஃபார்முலா என்ன? யூனிட் வெக்டர் இப்ப இதான் ஃபார்முலா எழுதணும். யூனிட் வெக்டர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஏ கேப். யூனிட் வெக்டர்னால நம்ம என்ன கொண்டு வந்துடணும்? ஏ கேப் கொண்டு வந்துடணும். ஏ கேப் ஈக்குவல் டு என்ன போட்டோம்? ஏ வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஏ வெக்டர். ஃபார்முலா எதுன்னு சொன்னோம். அப்படியே இதுல எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் என்ன? 5i minus 3j plus 4k எல்லாத்துக்கும் கேப் போடணும்னு சொல்லியிருக்கேன். டிவைடட் பை ரூட் ஆஃப் மாடுலஸ் ஏ, அதாவது மேக்னிடியூட் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதனுடைய கோஎஃபிஷியன்ட்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணும். பையோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 5, அதை ஸ்கொயர் பண்ணீங்க. பிளஸ் அடுத்தது ஜேயோட கோஎஃபிஷியன்ட் -3 சேர்த்து எடுத்துங்க. -3 ஸ்கொயர் பிளஸ் கேயோட கோஎஃபிஷியன்ட் 4 ஸ்கொயர். எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். 5i cap minus 3j plus 4k divided by square root of எல்லாம் ஸ்கொயர் பண்ணுங்க. 25 plus 9 plus 16. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர் நமக்கு. 5i minus 3j plus 4k divided by square root of 50. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 25 வரும். இங்க ஒரு 25 இருக்கு. ஆன்சர் என்ன? 50. ஓகேவா? இது என்னது? யூனிட் வெக்டர் ஏ கேப்போட ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான் சார். ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சம் போடும்போது ஈஸியா என்ன பண்ணிடலாம்? முடிச்சிடலாம். ஓகேவா? புரியுதா? இது யூனிட் வெக்டர்னு கேட்டா நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃபார்முலா எழுதி அப்படியே எழுதுறது தான். இப்போ இதுக்கு மேல சம் மாத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். ஓகேவா? நம்ம இது மேல உள்ளது அப்படியே தான் போட போறோம். கீழே உள்ளதை மட்டும் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து இந்த மாதிரி மைனஸ் வந்ததுன்னா அதை உள்ள எடுத்துட்டு போயிடணும். நமக்கு ஃபார்முலால உள்ளது பிளஸ் தான் பண்ணணும் இல்லையா? அப்ப இந்த மைனஸை இங்க போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. அதனால இந்த மைனஸை கோஎஃபிஷியன்ட்ல எடுக்கும்போது, கெழு எடுக்கும்போது, ஜேயோட கெழு எடுக்கும்போது -3ங்கிறத உள்ள பிராக்கெட்ல எடுத்துட்டு போயிடணும் மைனஸ். அப்ப அது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு பிளஸ் ஆயிடும். ஓகேவா? இது எல்லாமே ஸ்கொயர் தான். ஓகேவா? ஆன்சர் புரியுதா? ஓகே. இது யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்குது. ஓகேவா? சரி, இதை பாத்துங்க. அடுத்தது டைரக்ஷன் ரேஷியோ, டைரக்ஷன் கொசைன், அது இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 8.5. இது போட்டீங்கன்னா எக்ஸசைஸ்ல வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஃபைண்ட் டைரக்ஷன் ரேஷியோ. முன்னாடி நான் சொல்லிட்டேன் டைரக்ஷன் ரேஷியோன்னு ஃபுல்லா, அதனால சுருக்கமா டிஆர்னு எழுதிருக்கேன். அண்ட் டைரக்ஷன் கொசைன். ஓகேவா? கண்டுபிடிக்க போறோம். திசை விகிதம், திசை கொசைன் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சரி, சம் எழுதிக்கலாம். சம் 3i minus 4k. இப்ப இதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. அதுல நான் ரெண்டாவது சப்டிவிஷன் போட போறேன். ஓகேவா? சரி, இப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேர்ம் இல்லாதத இங்க என்ன இருக்கு? ஐ இருக்கு, அடுத்தது கே வந்துருது. எந்த டேர்ம் இல்ல? ஜேங்கிறது இல்ல. அப்ப இந்த இல்லாததை என்ன பண்ணணும்? கண்டிப்பா நீங்க அது 0 அப்படின்னு போட்டுட்டு தான் போடணும். ஏன் அப்படிங்கிறதுனா, உள்ள ரூட்ல ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதுல ரூட்ல ஸ்கொயர் பண்ண அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் நம்ம சில டைம் போடும்போது அந்த இதே மறந்துடுவோம். அதனால 0 அப்படின்னு போட்டுருந்தா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேவா? உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது 0 ஆயிடும். இந்த ரெண்டு டேர்ம் தான் கிடைக்கும் 0 ஸ்கொயர் இருந்தாலும் நம்ம இது போடுறது பெட்டர். ஓகேவா? அப்ப 0j. இப்போ இந்த 0க்கு வேல்யூ கிடையாது. இப்ப பின்னாடி என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் ஆங்கிள்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஓகேவா? ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பண்ணுங்க, ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஓகேவா? செங்கோணம் முக்கோணம் பண்ணுங்க, ஐசோலேட்டட் ட்ரையாங்கிள் பண்ணுங்க அப்படின்னு போகும்போது, அப்ப இங்க ஒரு ஜே டேர்ம் இருக்கும், இங்க ஒரு ஜே டேர்ம் இருக்கும். ஒண்ணுல ஜே இருக்காது, இன்னொன்னுல ஜே இருக்கும். அப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஜே டேர்ம் இன்னொன்னு இருக்கான்னுட்டு கேயோட மாத்திருவீங்க. அதை மல்டிப்ளை பண்ணீங்க. இப்ப இதே இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 3i plus 2j plus 4k அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இதுல ஜே டேர்ம் இல்ல, இதுல ஜே டேர்ம் இருக்கு. ரெண்டையும் நம்ம
மல்டிப்ளை பண்ற மாதிரி வருது அப்படின்னா இந்த 2 இங்க எதோட மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா, ஒரே டேர்மா தான் மல்டிப்ளை பண்ணும். ஜேனா ஜேயோட தான் பண்ணணும், இந்த ஜேயை கேயோட பண்ணக்கூடாது. அதனால இந்த ஜீரோங்கிறத மென்ஷன் பண்ணீங்க. புரியுது என்ன சொல்றேன்னு? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டாலும் போடலனாலும் நமக்கு ஆன்சர் மாறாது, பின்னாடி வரக்கூடிய சம்முக்கு மாறும். அதனால இந்த 0Jங்கிறத போட்டு ஓகே. இப்போ இதை எப்படி எழுதிடுச்சு. இப்போ இதுல யூனிட் வெக்டர் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட், சாரி, டைரக்ஷன் கொசைன் எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? டைரக்ஷன் கொசைனுக்குள்ள ஃபார்முலா என்ன? எக்ஸ் கமா ஒய் கமா இசட். அந்த ஃபார்முலாவை எழுதி தான் நம்ம எப்போதுமே சம் போடணும். ஓகேவா? ஓகே. எக்ஸ்ங்கிறது என்னது? ஐயோட கோஎஃபிஷியன்ட். இது ஜெனரல் ஃபார்ம் என்ன? xi பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட்கே இல்லையா? இதுல இருந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட் நம்ம எழுதிக்கணும், அதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 3, ஒய்யோட வேல்யூ என்ன? 0, இசட்டோட வேல்யூ என்ன? -. ஓகேவா? அப்ப இதனுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து என்ன பண்ணியாச்சு? எழுதியாச்சு. இதான் என்னது? டைரக்ஷன் ரேஷியோ, திசை விகிதம். என்னது? திசை விகிதம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ள ஃபார்முலா என்ன? எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், இசட் பை ஆர். இதான ஃபார்முலா. ஓகே, இதுல ஆர் என்ன? கமா ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் நம்ம இதுல அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம ஆரை கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேவா? அப்ப ஆர் ஈக்குவல் டு, ஃபார்முலா இங்கே போட்டுடலாமா? ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன? நம்ம இதுல இருந்து என்னமே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் என்ன? 3 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு? -4 ஸ்கொயர். 3 கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணியாச்சு? ஸ்கொயர் பண்ணியாச்சு. இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்ப என்ன வரும்? ஈக்குவல் டு √25 ஈக்குவல் டு 5. ஓகேவா? ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஆறுங்கிறது என்ன? 5. அப்படியே டைரக்ஷன் கொசைன் ஃபார்முலால போட்டலாம். ஆர் கண்டுபிடிச்சாச்சு, அப்படியே இந்த ஆர் இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம். தேர்ஃபோர் டைரக்ஷன் கொசைன் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். எக்ஸ்ங்கிறது என்னது? 3. 3 by r, r என்ன? 5. y by r, yங்கிறது என்ன? 0 by 5. z by r, zங்கிறது என்ன? -4 by rங்கிறது என்ன? 5. ஓகேவா? அப்ப இதுதான் ஆன்சர். புரியுதா? இந்த ஃபார்முலால இருந்து இது எப்படி போட்டிருக்கோன்னு? ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? டைரக்ஷன் ரேஷியோ எப்படி பண்ணும்? இதனுடைய கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதுல என்ன பண்ணும்? டைரக்ஷன் ரேஷியோல கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும். 3, 0, -4 எடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணும்? டைரக்ஷன் ரேஷியோ. டைரக்ஷன் ரேஷியோக்குள்ள ஃபார்முலா போட்டோம். 3/5, 6/0 by என்ன பண்ணோம்? 3/5, 0/5, -4/5. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஆறுங்கிறது 5. ஓகேவா? சரி, இப்போ இதான் வந்து இந்த டைரக்ஷன் ரேஷியோ, டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். இதுல நம்ம ஃபார்முலா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணோம்? ஃபார்முலா போட்டு இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே, இந்த சம் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சிமுலேஷன் பார்க்க போறோம். ஓகே, சிமுலேஷன் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, சாரி, சிமுலேஷன் பார்ப்போம். இப்போ இதுல நம்ம சிமுலேஷன்ல யூனிட் வெக்டர் அப்படிங்கறது அதுக்குள்ள சிமுலேஷன் பார்க்க போறோம். இருக்கு யூனிட் வெக்டர். ஓகே, இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட் வெக்டர்ல நமக்கு என்ன இருக்கும்? ஏ வெக்டர், ஏதாவது மாடல் ஏ வெக்டர், பி வெக்டர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ யூனிட் வெக்டர்ல 4,2 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல 4,2 அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இது படத்துல நம்ம கிராஃப்ல இந்த மாதிரி போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம யூனிட் வெக்டர்ல ஃபார்முலா என்ன? இதுல வந்து ஜென்ரலா யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூங்கிறது நமக்கு 4,2. கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணணும்? மேக்னெட்டியூட் எடுக்கணும். ஓகேவா? யூன்னா அதுக்கு மேக்னெட்டியூட் எடுத்தா என்ன வரும்? மாடுலஸ். இது வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து யூ கேப்புங்கிறது. நம்ம ஏ கேப்புக்கு பதிலா யூ கேப் கொடுத்துருக்காங்க. இது வின்னு கொடுத்ததுனால இது வந்து என்னது? மேக்னெட்டியூட் பி. என்ன பண்ணணும்? மேக்னெட்டியூட்
பி எடுக்கும்போது ஃபார்முலா என்ன ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கீழே ஓகேவா. அப்ப எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 2, 4 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஓகேவா. அப்ப 16 பிளஸ் 4 20 ஓகேவா. அப்ப நமக்கு வேல்யூ என்ன 4, இது நம்ம யூனிட் வெக்டர்ல போடும்போது மேல வேல்யூ என்ன வரும் 4 அப்படியே இருக்கும், கீழே ரூட் ஆஃப் 20 இருக்கும், கமா 2 பை ரூட் ஆஃப் 20. இதான் வந்து என்னது யூ கேப், ஏ கேப்புக்கு பதிலா யூ கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறது ஓகேவா. இதை அப்படியே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கிராஃப் மாதிரி குறிச்சு காட்டியிருக்காங்க ஓகேவா. அப்ப இது வந்து யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து வி அப்படின்னு இருக்கு ஓகேவா. ரெண்டுமே இதுல ஜாயிண்ட் ஆகுது யூனிட் வெக்டர்ல ஓகேவா. சரி, இப்ப இதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த ஆன்சர் போட்டாலே போதும் ஓகேவா. சரி, இப்ப இதுல இது சிமுலேஷன் ஓகே. இப்ப இதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொசிஷன் வெக்டர், அதாவது பின்னாடி வருது சம்ல உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுல வந்து ரெண்டு மாடல் இருக்கு. வெர்டிசஸ் அப்படின்னு ஒண்ணு வருது. அந்த மாடல் ஒண்ணு சொல்லிட்டேன், கணக்கு எழுதுனாதான் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் என்னங்கிறது சொல்றோம். இப்ப இதுல வந்து பின்னாடி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது வெக்டர்ஸ். இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா பொசிஷன் வெக்டர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல பொசிஷன் வெக்டர் இன்னொன்னு ஆர் வெர்டிசஸ் அப்படின்னா உச்சிகள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொசிஷன் அதாவது வெக்டர் சம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா வந்து ஏ வெக்டர் ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா 2i பிளஸ் 3j பிளஸ் 4k இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு. இதுல டைரக்டா ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணும்போது எடுக்கும்போது டைரக்டா ஏ அப்படின்னு எப்ப எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இதாவது வெக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பாயிண்ட்ஸ் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பாயிண்ட்ஸ் ஆஃப் வெக்டர், அதாவது வெக்டருடைய புள்ளிகள் அப்படின்னு கொடுத்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்த வெக்டர் இன்னொன்னு எடுத்துக்கலாம் 5j பிளஸ் 4j, 5i பிளஸ் 4j பிளஸ் 3k இப்படி இருக்கணும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. இந்த மாதிரி வெக்டரை நம்ம கொடுத்துருக்க கணக்குல இந்த மாதிரி 3 வெக்டர் இன்னொன்னு கொடுத்துருப்பாங்க, 3 வெக்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம், சும்மா அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி இருக்கு 3 வெக்டர். இது எப்ப மிஸ் நேரடியா ஏ அப்படின்னு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரடியா வெக்டருடைய பாயிண்ட் புள்ளிகள் அப்படின்னு கொடுத்தா டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதே சப்போஸ் 3 வெக்டரை கொடுத்துட்டு இதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோணம் முக்கோணம் என நிறுவுக அப்படின்னு பின்னாடி வருது அந்த சம், அடுத்த சம். இப்ப அதுல வந்து அந்த மாதிரி செங்கோண முக்கோணத்தினுடைய நிலை வெக்டர் அல்லது உச்சிகள் அப்படின்னு இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்தா நம்ம டைரக்டா என்ன பண்ணக்கூடாது, ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்னு எடுக்க கூடாது ஓகேவா. இப்ப அடுத்ததுக்கு இந்த ஹிண்ட்ஸ் மாதிரியே நான் இதை சொல்லிடுறேன். இந்த மாதிரி கேக்குறாங்க, இது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இருக்க மிஸ், இதுல எப்ப யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு டவுட் கேக்குறாங்க. அப்படி டவுட் இதுல என்ன பண்ணும் அப்படின்னா, பாயிண்ட்ஸ் தான் டைரக்டா எடுத்துக்கலாம். பொசிஷன் வெக்டர் அப்படின்னு இருந்தா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏபி கொடுத்த வெக்டரை என்ன பண்ணணும், இதை அப்படியே ஏபின்னு எடுத்துக்கணும் ஓகேவா. இப்ப இது அப்படியே ஏபினா டைரக்டா ஏபி போடக்கூடாது. அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பொசிஷன் வெக்டர்ல இருந்தா இது என்ன பண்ணணும், ஓபி மைனஸ் ஓஏ. பொசிஷன் வெக்டர்ல என்ன பண்ணுவோம், டெர்மினல் வெக்டர் மைனஸ் இனிஷியல் வெக்டர் அப்படின்னு எடுப்போம் இல்லையா. அப்ப இந்த பொசிஷன் வெக்டர்னு கொடுத்தா இந்த மாடல்ல தான் எடுக்கணும். அப்ப கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம இது என்னன்னு எடுத்துக்கணும், ஓஏன்னு எடுத்துக்கணும். இது என்ன எடுத்துக்கணும், ஓபின்னு எடுத்துக்கணும். இதை வந்து ஓசின்னு எடுத்துக்கணும். புரியுதா. இதே சம்ம இந்த கணக்குக்கு வந்தா என்ன எப்படி எடுத்துக்கணும், டைரக்டா ஏன்னு எடுக்க கூடாது, இதை என்ன எடுத்துக்கணும், ஓஏன்னு எடுத்துக்கணும். இதை ஓபின்னு எடுத்துக்கணும், இதை ஓசின்னு எடுத்துக்கணும். இந்த பொசிஷன் வெக்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஏபி கண்டுபிடிச்சுக்கணும். இதான் ஓஏ, இதான் ஓபி, இது ஓசி. இதுல இருந்து இந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சா அது ஏபி ஓகேவா. எப்படி கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் சம் நம்ம அதை பார்க்க போறதுனால முன்னாடியே இதை சொல்லிட்டேன். இந்த மாதிரி டைரக்டா பாயிண்ட்ஸ்னா அதை ஏபிசி எடுத்து டைரக்டா நம்ம போட்டுக்கலாம். ஆனா பொசிஷன் வெக்டர், நிலை வெக்டர் அல்லது உச்சிகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்த வேல்யூ ஓஏ, ஓபி, ஓசி அப்படின்னு எடுத்து இந்த மாதிரி தான் நம்ம போகணும். இது ஒரு டவுட்ஸ், இது ஒரு டவுட் உங்களுக்கு கிளியர் ஓகேவா. மீதி எல்லாம் இந்த சம் வரும்போது நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். இப்ப அடுத்த டவுட்ஸ் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த டைரக்ஷன் ரேஷியோ கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் வேல்யூ நான் இப்ப சொன்ன மாதிரி ரெண்டாவது டவுட்டுக்கு உள்ள ஆன்சர். இப்ப ஒரு உதாரணம் பாருங்களேன், உங்க புக்லயே வந்து
எக்ஸைஸ் 8.2ல வந்து ரெண்டாவதுல மூணாவது சப்டிஷன் ஒரு சம் இருக்கு. எப்படி இருக்குன்னா 0,0,7 இருக்கு. இப்ப இதுக்கு என்ன கேக்குறாங்கன்னா டைரக்ஷன் கொசைன் கேக்குறாங்க. இப்ப இது ஒரு டவுட் ஸ்டூடெண்ட் ஒண்ணு கேட்டாங்க, இந்த மாதிரி இருந்தா எப்படி மிஸ் டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், 0 அப்படின்னு இருந்தா நீங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து 0i இல்லையா பிளஸ் 0j பிளஸ் 7k இப்படி மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. 0ங்கிறத நம்ம அது ஒரு கன்சிடர் பண்ணிட்டு ijk இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்ப இதுல இருந்து நம்ம டைரக்ஷன் கொசைன் போட்டு டைரக்டா என்ன பண்ணணும், ஃபார்முலால அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்ப டைரக்ஷன் கொசைனுக்குள்ள ஃபார்முலா என்ன, டைரக்ஷன் கொசைனுக்குள்ள ஃபார்முலா எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர். இப்போ இதுக்கப்புறம் டைரக்டா நம்ம போட்டுடலாம். இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே 0 இருக்கு, 0 ஸ்கொயர் போடும்போது 0 ஆயிடும், இதுதான் இருக்கும். அப்ப என்ன இருக்கும், 7 ஸ்கொயர் ஒண்டி தான் இருக்கும், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49 ஈக்குவல் டு 7. இது வந்து என்னது, ஆரோட வேல்யூ. இது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு டைரக்ஷன் கொசைன் கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஓகேவா. அப்ப என்ன வரும், எக்ஸ் பை ஆர். எக்ஸோட வேல்யூ நமக்கு இல்ல, இருந்தாலும் என்ன பண்ணும், 0 பை ஆர் என்ன 7. அப்ப அடுத்தது என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன 0 டிவைடட் பை ஆர் என்ன 7. லாஸ்டா என்ன இருக்கு, இசட்டோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ என்ன 7. அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுமே 0 ஆயிடும், லாஸ்டா 7 பை 7 1 ஆயிடும். இதுக்கும் நமக்கு வேல்யூ வருது, அதுக்கு தான் சொல்ல வரேன். ஓகேவா. நமக்கு வேல்யூ வந்து ஃபுல்லா 3 இருந்தாலும் நமக்கு வேல்யூ வரணும், 2 0 இருந்தாலும் 0 இருக்கே, ஆன்சர் மொத்தமா 0 வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க 0ன்னு போட்டுறக்கூடாது. 0 இருந்தாலும் நம்ம அதை என்ன மென்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் உள்ளதை ஐ மென்ஷன் பண்ணிக்கணும், அடுத்தது ஜே மென்ஷன் பண்ணிக்கணும், அடுத்தது கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா. பண்ணிட்டு நம்ம டைரக்ஷன் கொஸ்டின் ஃபார்முலால அப்ளை பண்ணி இந்த மாதிரி போகணும். ஓகேவா. இந்த மாதிரி இருந்தா நீங்க இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா. டைரக்ஷன் கொஸ்டின்ல இப்படி வந்தா எப்படி போகணும்னு கேட்டதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகேவா. ஓகே ஓகே, இதோட அந்த வீடியோ ஓவர். இதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். கிளாஸ் ஓவர் சார். சார் கிளாஸ் ஓவர் சார். சார் கிளாஸ் ஓவர் சார்.
சார் கிளாஸ் ஓவர் சார்.